உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எம்பி லோக்சபாவில், அதாவது பார்லிமெண்ட்டில் தமிழர்களுடைய இந்த மும்மொழிக் கொள்கை எதிர்த்து நம்ம திமுக எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு கல்வி அமைச்சராக இருக்க தர்மேந்திர சிங் வந்து தமிழர்கள் அநாகரிகமற்றவர்கள், தமிழர்கள் மும்மொழி படித்தே ஆக வேண்டும், நாங்கள் இந்தியை திணிக்கவில்லைன்றாங்க. ஆக்சுவலாக இதை பார்க்குறப்போ தமிழர்களை அநாகரிகம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுக எம்பிகள் ஆட்டான் தோட்டம் போட்டாங்க. நம்ம கனிமொழி அவர்களும் ரொம்ப சத்தம் போட்டாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியனர்களும் ரொம்ப சத்தம் போட்டாங்க. அதனால் வந்து தன்னுடைய கருத்தை திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் மும்மொழி கொள்கையை தான் கொண்டு வரோம், அதில் இந்தியை நாங்கள் திணிக்கவில்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பேச்சை நம்ம இந்தியை வந்து அவங்க இன்டெரக்டாக இதை இம்போஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ தமிழர்களுக்கு வந்து இருமொழி கொள்கையால் டெவலப் ஆகிடுச்சு. அதோட மும்மொழி கொள்கைக்கு நம்ம அண்ணாமலையார்கள் வந்து ஸ்கூல் போகிற பசங்கிட்டலாம் காசு சாக்லேட்டை கொடுத்து சைன் வாங்கிட்டு இருந்தார், ஒரு குற்றச்சாட்டு எழுதிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களை உண்மையில கேட்குறேன், 3 மொழிக்கு ஆதரவு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஐயா பாமகவோட தலைவர் ராமதாஸ் ஐயா கிட்ட சைனை வாங்க பாருங்க. இல்லைன்னா முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் இப்போ வந்து ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு உங்களை நம்பி, யார் நம்ம ஓபிஎஸ் ஐயா அவங்க சைன் வாங்க. இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து அடுத்த பொதுச் செயலர் நான் தான் அதிமுக சொல்லிட்டு இருக்காரு, நம்ம டிடினா அவங்க கிட்ட போய் சைன் வாங்க வேண்டியதானே? அவங்க கிட்ட மும்மொழி கொள்கை ஆதரவுங்களாம் சைன் வாங்க முடியுமா? நான் கேட்குறேன். ஏன்? அவங்க ஆல்ரெடி தெரியும், இந்த அதிமுகவில் வந்து எனக்கு ஏதாவது பதவி கொடுத்தா நாங்கள் எங்களை சேர்த்துக்குங்க, எங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பாஜக நம்ம இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களை மும்மொழி கொள்கையை நம்ம ஆதரவு பிடிச்சா நமக்கு இருக்கிற ஓட்டும் போயிடும், இருக்கிற மரியாதையும் போயிடும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க மும்மொழி கொள்கைக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுக்கல. இருமொழி கொள்கைக்கு வந்து நம்ம தமிழர்களுடைய உலக மூக்க போயிட்டாங்க. நம்ம வடக்கு நோக்கி நம்ம போல, நம்ம தமிழர்கள் வந்து இந்தியாவில் மட்டுமே வேலை செய்யணும்ல. வட இந்தியர்கள் ஹிந்தி தெரியாமல் இந்தியை படிச்சுக்கிட்டு அங்கே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இங்கே கூலி வேலைக்கு வராங்க. ஸோ இதனால் வந்து மும்மொழி கொள்கை நமக்கு தேவையில்லை, இருமொழி கொள்கையை போதுன்றதை வந்து சொல்கிறேன். ஆமாரா தமிழ் வழக்க தோ பாஷா செய்ய தீன் பாஷா நைட் செய்ய. எனக்கு ஹிந்தி தெரியும், வட இந்தியாவில் வர பார்த்தோன்னா எனக்கு ஹிந்தி தெரியும். இந்த ஹிந்தி நான் பேசுறதுனால தமிழை நான் விட்டு கொடுக்கலன்னு நான் சொல்லி விரும்புகிறேன். இந்த ஹிந்தி படிப்பறிவில்லாத முட்டாள்கிட்ட பேசுறதுக்கு நான் ஹிந்தியை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் வீடியோ பேர் முத்து பிரகாஷ். பாய்.